இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, நேற்று அருள் தந்திட்டு சொல்லும் பொழுது நான் திருப்பலி வைக்கிறேன், நீங்கள் மறையுற ஆற்றுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சொல்லிட்டு சரி அப்படின்னு சொன்ன பிற்பாடு அப்புறம் யோசித்தேன், சரி கடைசியாக இறைவார்த்தையை நம்ம அறிவிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானே மறையுற ஆற்றுறேன் அப்படின்னு சொன்னேன். தந்தை சரின்னு சொல்லிட்டாரு. அது பிற்பாடு யோசித்தேன், என்னத்தை சொல்கிறது, 7 வருஷமாக சொன்னதை திரும்ப புதுசாக சொல்ல போகிறோம், மறையுறைய அதே தான் சொல்ல போகிறோம். இருந்தாலும் திரும்ப அதை என்ன சொன்னோம், இறை வார்த்தை நம்ம முக்கியமானதை நாம் கொஞ்சம் அறிவிப்போம் என்று சொல்லி மனதிலே தோன்றியது. விவிலியத்திலே முழுமை, நிறைவு, ஆசீர்வாதம் என்கின்ற குறிக்கின்ற ஒரு எண் என்னது? என்ன நம்பர், என்ன எண்? விவிலியத்திலே நிறைவு, முழுமை, ஆசீர்வாதம் என்கின்றதை குறிக்கின்ற ஒரு எண் 7. அப்போ 6 இன்கம்ப்ளீட். 6 நன்மைகளே இருந்தாலும் அதை கடைசி முடிய விடாமல் தடுப்பதனால்தான் அது 6 ஈவில், சாத்தான், சாட்டனிக் நம்பர் 666 அப்படின்னு சொல்லுவாங்க. முழுமை அடைவதில்லை. எந்த ஒரு நன்மையை செய்தாலும் முழுமையாக செய்யாமல் பாதியிலே நிறுத்துவது தான் சாத்தானுடைய வேலை. அதுதான் இன்கம்ப்ளீட். ஆனால் முழுமை அடைவது 7. அருள் சாதனங்கள் 7. என்னுடைய பணிவாழ்வு 7 ஆண்டுகள். ஆக இந்த வாழ்க்கையிலே நல்ல ஒரு கிறிஸ்தவனாக, நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக கடவுளுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், எல்லா நன்மைகளையும் பெற வேண்டும், இதுதான் என்கின்ற ஒரு நிலையில் ஆண்டவரிடத்தில் பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் 7 படிக்கட்டுக்கள் இருக்கின்றன. இந்த 7 படிக்கட்டுக்களை நீ கடக்கின்ற பொழுதுதான் உனக்கு மோட்ச வாழ்வு, ஆசீர்வாத வாழ்வு, உண்மையான வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு, அதை தவிர்த்து எதுவுமே கிடையாது. அதான் 7 படிக்கட்டுக்கள். அந்த 7 படிக்கட்டில் ஏதாவது ஒன்று என்றால் கிடையாது. இங்கேருந்து 7 படி இருக்குது, இங்கேருந்து நான் 7ஆம் படிக்கு ஜம்ப் பண்ணி போனால் என்ன ஆகும்? கீழே விழுந்து காலை பிடிக்கணும், போக முடியாது. ஆக 7 படிக்கட்டில் நீ நடந்து சென்றால் மட்டும்தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவன், உண்மையான ஒரு மனிதன், மனிதநேயமுள்ள ஒரு இறைவனின் ஆசீர்வாதத்தை என்னாலும் அனுபவிக்கின்றவனாக இருக்க முடியும் என்று சொன்னால் இந்த 7 படிக்கட்டை நீ கடக்க வேண்டும். அதன் முழுமை. ஆக முதல் படிக்கட்டு என்கின்ற பொழுது ஜெப வாழ்வு, ஜெபம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜெபம் என்பது கடவுளோடு பேசுவது. அவிலா திரசமல் சொல்லுவாங்க, ஜெபம் என்பது 2 நண்பர்களுக்கிடையே இருக்கின்ற உரையாடல். ஆக நீ இறைவனுக்கும் உனக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், மறையூரில் நெட்வொர்க் சிக்னல் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. மொபைலில் சிக்னல் இல்லைன்னா பேச முடியாது. ஆண்டனா சிக்னல் வரலைன்னா டிவி பார்க்க முடியாது. ரேடியோவில் சிக்னல் எல்லாம் கேட்க முடியாது. ஆக ஒரு நெட்வொர்க், ஒரு சிக்னல் தேவை. இந்த உலகத்தில், இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்வதற்கு ஒரு சிக்னல் இருக்கணும். உன்னுடைய ஆன்மீக வாழ்வு, கடவுளுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் அந்த சிக்னல் இருக்கணும்னா நான் ஜெபம் இருந்து கொண்டே இருக்கணும். ஆக ஜெபம் என்பது ஆலயத்தில் மட்டுமல்ல, எங்கு நேரம் கிடைத்தாலும் ஆண்டோடு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நன்றி இயேசுவே, இந்த நேரத்திற்காக நன்றி, இந்த இடத்திற்காக நன்றி, இதற்காக நன்றி என்று சொல்லி அந்த கனெக்ஷன் இருந்துக்கிட்டே, அந்த கிறிஸ்துவோடு கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்கின்ற வேணும். அதுதான் முதல் படி, ஜெபம். 2வது படி நற்கருணை. நற்கருணை இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை இல்லை. என் உடலையும் இரத்தத்தையும் குடித்தால் ஒழிய, நீ உண்டால் ஒழிய உனக்கு வாழ்வு கிடைக்காது என்று சொல்லி ஆண்டவர் அழுத்தமாக சொல்லுகின்றார். ஆன்ம உணவு உடலுக்கான உணவு அல்ல. உடலுக்காக நீ உணவு உண்டுவாய், அறிவிற்கு மனதுக்கு உணவு இருக்கான்.
மனதுக்கு பல இமோஷனல் இருக்கும், பல உணர்ச்சிகள் இருக்கும், இதயத்திற்கு உணர்வு இருக்கும். ஆனால் ஆன்மாவிற்கான உணவு நற்கருணை. அந்த நற்கருணை எங்கே வளர்க்கப்படுகிறது? திருப்பலி. ஆக நற்கருணை தான் இரண்டாவது படி. ஆக நற்கருணை இல்லை என்று சொன்னால், நற்கருணை திருப்பலி முடிவுக்கு வருகிறது என்று சொன்னால், நற்கருணை இல்லை என்று சொன்னால் உலகம் முடிவுக்கு வருகிறது. எப்போ உலக அழிவு வர்க்கம் திருப்பலி நிறுத்தப்பட்டு விட்டால் நற்கருணை உணவு கிடைக்காது என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுதுதான் உலக முடிவு வரும். இரண்டாம் வருகை, உலக முடிவு. அப்போ நற்கருணைக்கு எப்போ தடங்கள் வைத்து நிறுத்தப்படுகிறதோ புரிஞ்சுக்கலாம், உலக முடிய போகுது. அப்போ நற்கருணை தான் ஆன்மாவிற்கான உணவு. விண்ணக முன் சுவை. அந்த விண்ணகத்திலே அந்த கிறிஸ்துவோடு பேறு பெற்றவர்களாக மோட்ச பாக்கியத்திலே தெய்வ நிலையிலே முகமுகமாக தரிசிக்கின்ற ஒரு பேற்றினை கொடுப்பதற்கான முன் அனுபவம் தான் இந்த நற்கருணை. ஆக இந்த நற்கருணை இரண்டாவது படி. இந்த நற்கருணையை வைத்துத்தான் புனிதர்கள், இந்த நற்கருணையை வைத்துதான் அற்புதங்கள், இந்த நற்கருணை வைத்துதான் அருமடையாளங்கள். ஆக இந்த இரண்டாவது படி நற்கருணை. ஆக நற்கருணை சந்திப்பு தனிப்பட்ட முறையில் இருக்க வேண்டும். தனியாக வரும்போது நற்கருணை சந்தித்து நீங்கள் பேசுகின்ற பொழுது உயிருள்ள ஆண்டவர் அங்கு உறைந்திருக்கிறார். ஆக நீங்கள் பேசுகின்ற பொழுது, பழகுகின்ற பொழுது யாரும் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு தேவைப்படாது. இதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் அருளையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த ஒரு உறவை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் இரண்டாவது படி. மூன்றாவது படி, கடவுளை இன்னும் அளவு கடந்து அறிந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய கடவுள் யார், என் ஆண்டவர் யார், அவருடைய பண்பு என்ன, அவருடைய குணம் என்ன, அவர் என்ன செய்கிறார், எப்படிப்பட்டவர், என்ன செய்தால் எது கிடைக்கும் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களிடத்திலேயே நீ சென்றால் கிடைக்காது. இறை வார்த்தை நீ படித்தால் மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி இறை வார்த்தை மட்டும்தான் சொல்லும். ஆக நீ இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் தன் அனுபவத்தில் தான் சொல்வார்கள். அந்த அனுபவம் மாறி மாறி கிடைக்கும். ஒருத்தவனுக்கு உனக்கு கிடைச்சிரும், அதனால இதுதான்டா கடவுள் என்று சொல்வான். ஒருத்தவனுக்கு இது கிடைக்காது, அது ஒன்று சும்மாம்பா, இது எனக்கு கிடைக்கும், இவ கடவுள். ஆக தேவையின் கிடைப்பவர்கள், மகிழ்ச்சி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது, அது உண்மை, கிடைக்கல அது பொய். இப்படித்தான் அனுபவம். அது கடவுளை நிர்ணயிக்காது, இறை வார்த்தை மட்டும்தான் நிர்ணயிக்கும். ஆக இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் உண்மை, அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். நானே உன் கடவுள், உன்னை தவிர எனக்கு வேறு சர்வேஸ்வரன் இல்லாமல் போவதாக என்று சொன்னால் இல்லை, அதான் கடவுள். அதில் தனியாக இருக்கணும். அதுக்கு மாற்றுக்கருத்து கிடையாது, மாற்றுக்கருத்து கிடையாது. இறை வார்த்தை. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒருபோது, நீ எல்லாம் செத்து போயிடுவ, உலகம் அழிஞ்சிடும், எல்லாம் அழிஞ்சிடும், என் வார்த்தை வைத்து தான் உனக்கு தீர்ப்பு கொடுப்பேன், என் வார்த்தை தான் உண்மை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் இறை வார்த்தை. மூன்றாவது படி. நான்காவது படி யாராவது கேட்டால் சொல்லுங்க. அப்போ நைட்டு 3 மணி வரைக்கும் டயர்டாகிட்டீங்க, வேலை அதனால டயர்டாக இருக்கிற. நான்காவது படி யார் செட்டா சொல்வா? முதல் படி என்ன? ஜெபம். இரண்டாவது படி நற்கருணை. மூன்றாவது படி இறை வார்த்தை. நான்காவது படி அன்னையினுடைய டிவோஷன், மேரியன் டிவோஷன், புனிதர்களுடைய கூட்டுறவு. நாலாவது இடத்துல தான் இருக்கு. வேளாங்கண்ணிக்கு போனாலும் அன்னை மரியாள், அந்தோனியார், அருளானந்தர் போன்ற புனிதர்களுடைய பரிந்துரைப்பு எது? நான்காவது. அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக விட்டு செல்கின்றார்கள். அவர்கள் எப்படி கடவுளை நேசித்தார்கள், அவர்கள் எப்படி கடவுளை அன்பு செய்தார்கள், எப்படி அதை நற்கரையில் இருந்தார்கள் என்பதெல்லாம் பார்த்து இப்படித்தான் என்று சொல்லி நாம் பார்த்து அதை போல கற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அருளை பெற வேண்டும். அதற்கு உதவி செய்கின்றவர்கள் தான் புனிதர்கள். புனிதர்கள் கடவுள் அல்ல, புனிதர்கள் கடவுள் அல்ல. கடவுளை அறிந்து கொள்ள, கிறிஸ்துவை பற்றி கொள்ள உதவி செய்கின்றவர்கள் புனிதர்கள். அன்னை மரியாளுடைய வார்த்தை என்ன? என் மகன் சொல்வதை செய்யுங்கள், பரிந்துரைப்பு. அந்தோனியார் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று கொடுக்கின்றார். எல்லா புனிதர்களும்
ஆக அவர்கள் நமக்கு உதவி செய்கின்றார்கள் இந்த உலகில் வாழ்வதற்காக. அது நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார் இருக்கலாம், அன்னை மரியாளா இருக்கலாம். இவரெல்லாம் நமக்கு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள உதவுகிறார்கள். 4வது படி அன்னை மற்றும் புனிதர்கள். 5வது படி கடவுள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு தடையாக இருக்கும், அதையும் உடைத்து விட்டால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அது 5வது படி கன்ஃபெஷன், பாவ சங்கீர்த்தனம். பாவ சங்கீர்த்தனில் போய் நீ பாவத்தை அறிக்கையிடுகின்ற பொழுது, ஒரு பாவம் பண்ணிட்ட, ஏதோ விபச்சாரம் ஏதோ பண்ணிட்ட, அதை நீ சொல்ல தயங்குவ, அதை சொல்ல மாட்ட. ஆனால் அந்த பாவம் உன் ஆன்மாவை காயப்படுத்தி எல்லா நன்மைகளை வருவதற்கு தடையாக இருக்கு என்று சொன்ன என்ன செய்யணும்? அதை நீ அறிக்கையிடுகின்ற பொழுது அது உடைகிறது. எந்த பாவத்தை நீ பாவ சங்கீர்த்தன தொட்டிலே நீ அறிக்கையிடுகிறாயோ அதோடு அதுக்கு முடிவு கட்டப்படுகிறது, அது உடைகிறது. உடைந்து கடவுளுடைய இரக்கத்தை நீ பெறுவதற்கு வாய்க்கால் திறக்கப்படுகின்றது. ஆக எந்த பாவம் செய்வது முக்கியமல்ல, குற்ற உணர்வோடு பாவத்தை அறிக்கையிட்டு அதை உடைக்க வேண்டும். அதான் பாவம் செய்வது மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிலை. எந்த ஒரு மதத்திலும் இல்லாத ஒரு மன அமைதியையும் உடல் அமைதியும் கொடுப்பதற்கு, தெய்வீக பிரசன்னத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரே ஒரு வாய்க்கால், ஒரே ஒரு உதவி நம்ம கத்தோலிக்கத்தில் இருக்கின்ற சொன்னால் அது பாவ சங்கீர்த்தனம். அதனால தான் தியானம் எங்கே போனாலும் பாவ சங்கீர்த்தனம் போய் பண்ணிடணும். நல்ல ஒரு பாவ சங்கீதம், முழுமையான ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நீ திருப்பலியிலே நற்கருணை பெற்று விசுவாச பிரமாணம் சொல்கின்ற பொழுது உனக்கு மோட்ச பாக்கியம், ஆயுள் வித்திருக்கிற ஸ்தலம் குறைகிறது, மோட்ச பாக்கியம் கிடைக்கிறது. ஆக தடைகள் உடைகிறது. கருவுற இயலாத நிலையில் இருக்கிற ஏதோ ஒரு தடை இருக்கும், ஏதோ ஒரு பாவம் உன்னை அழித்து கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொண்டு மன்னிப்பு வேண்டி அதை நீ பாவத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த தடை உடைகிறது. கிறிஸ்துவின் அருளையும் இரக்கத்தையும் பெற இது மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கிறது. ஆக 5வது படி பாவ சங்கீர்த்தனம். 6வது படி என்னது? 6வது படி போதும் ஃபாதர், 7 வருஷமா சொல்ல திரும்பமா. 6வது படி திருப்பலி தான் நற்கருணை. 6வது படி கிறிஸ்தவ வாழ்வு. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற, நற்செய்தின்படி வாழ்கிற, இரக்கத்தின்படி வாழ்கிற, நல்ல ஒரு கிறிஸ்தவனா நீ வாழ்கிற அப்படின்னா உனக்கு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்காதீங்க. துன்பங்கள் வரும். துன்பங்கள் தான் 6வது படி. ஆக கிறிஸ்தவனாக இருப்பது என்பது துன்பங்களை ஏற்றுக்கொள்வது. உன் வாழ்விலே சந்திக்கின்ற அனைத்து துன்பங்களையும் ஏற்று அந்த சவாலோடு துணிகொண்டு செல்வது தான். ஆக துன்பங்கள் வந்துருச்சே என்று சொல்லி கலங்க தேவையில்லை. துன்பங்கள், இந்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் துன்பமயமானது, ஆனால் இந்த உலகத்தை நான் வெற்றி கொண்டேன். இந்த உலகம் ஒரு துன்பங்கள் பாவம் நிறைந்தது, ஆனால் நான் வெற்றி கொண்டேன். ஆக ஆண்டவர் துன்பங்களை பட்டுத்தான் விடுதலை கொடுத்தார். ஆக நம்முடைய பங்கில், நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளவு விதமான இன்னல்கள், இடையூறுகள், குற்றம் குறைகள், அதாவது பலவிதமான சங்கடங்கள், கவலைகள், அடிமேல அடி வச்சாலும் அம்மி நகரம், துன்பம் வந்துக்கிட்டே இருந்தாலும் அடித்து நொறுக்கிக்கிட்டு நிலையாக நிற்பதற்கு ஆண்டவர் உறுதுணையாக இருக்கிறார். நீ தைரியமாக போராடு. அதான் பவுல் நல்ல ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தேன், என் வாழ்க்கையை முடித்து விட்டேன் அப்படின்னா நல்ல ஒரு போராட்டம். இந்த வாழ்க்கை எனக்கு போராட்டம், பலவிதமான நெருக்கடி, பலவிதமான கஷ்டம், பல துன்பம் இவையெல்லாம் நிறைந்து கிடந்தது. போராட்டத்தை முடித்து விட்டேன், சாக போறேன், ஆனால் விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆக இந்த உலகத்தில் உள்ள துன்பங்களை நீ கண்டு குலைந்து விடாமல் உறுதியாக போராடுவது, இது கடவுளுடைய திட்டம் என்று சொல்லி போராடி நீ வெற்றி படுகின்ற பொழுது நீ விசுவாசத்தை காத்து கொண்ட, அதுதான் உண்மையான வாழ்வு, அங்குதான் மோட்சமான வாழ்வு. ஆக இந்த துன்பம் நிலையானது கிடையாது. உன்னை பக்குவப்படுத்த, கிறிஸ்தவ விசுவாசத்திலே வேரூன்றி நிற்பதற்காக இந்த உலகம் உனக்கு கொடுக்கின்ற சவால். நல்ல ஒரு வாழ்க்கை வாழ தொடங்குகின்ற பொழுது இந்த உலகம் அதை தடுத்து நிறுத்த உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய சவால் துன்பங்கள். அதை தாங்கி கொண்டு வீறு கொண்டு நடக்கின்ற பொழுது கடவுளுடைய இரக்கம் உன்னிடத்தில் இருக்கிறது. அவர் உன்னை கைவிடுவதில்லை.
உன்னை ஏற்றுக்கொள்ள பல்வேறு தயங்குவார்கள், உன்னை தூற்றுவார்கள், உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உன்னுடைய நிலையை புரிந்து கொள்ள மாட்டார்கள், உன்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டான், உன்னுடைய துன்பத்தை புரிஞ்சுக்க மாட்டான். ஆனால் அனைத்திற்கும் பின்னால கடவுள் உறுதுணையாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் துன்பங்களை கண்டவர், துன்பங்களை பட்டவர், துன்பத்தினால்தான் அவர் இறந்து உயிர் தெழுந்தார். ஆக என் மகன் துன்பப்படுகிறான், நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நம்மோடு இருக்கிறார். ஆக துன்பங்கள் கிறிஸ்துவ வாழ்வில் 6வது படி. அதை விளக்க முடியாது. ஆக எனக்கு துன்பம் வேணாம் என்று விளக்க முடியாது. அது 6வது படி. அந்த படியில் ஏறினாத்தான் நீ 7வது படிக்கு போக முடியும். 7வது படி உன்னுடைய வாழ்வு மிஷன், உன்னுடைய பிறர் அன்பு செயல்கள், அன்பு செயல்கள், பிறர் இறை அன்பு, பிறர் அன்பு. மற்றவர்களிடத்திலே நீ மற்றவர்களை நேசிக்கணும், அயலானே நேசிக்கணும். மற்றவர்களை நீ இழுத்து பிடிச்சி நீ ஏழை எளியவர்களுக்கு நீ உதவி செய்கிறது ஒற்றுமையோடும் சகோதரத்தோடும் இறையாற்றின் மதிப்பீடுகளான அன்பும் அமைதி மன்னிப்பு மன்னித்து ஏற்றுக்கொண்டு மனதுயரத்தோடு குடும்ப வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது, குடும்பத்தை கட்டி எழுப்புகின்ற பொழுது அவையெல்லாம் 7வது படி. ஆக இந்த 7 படி. நான் கோயிலுக்கு போக மாட்டேன், நான் நற்கரன் எனக்கு வேணாம், ஆனால் நான் நிறையா பைபிள் படிப்பேன், அதனால் நான் இதுக்கு ஜெபம் பண்ண மாட்டேன், இல்லை ஜெபம் மட்டும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆனால் நான் அன்னை மரியாளுடைய அந்த ஜெபமாலை நான் பண்ண மாட்டேன், நான் அன்னை மரியாளுடைய பக்தி எனக்கு அதிகமாக இருக்குது, நான் வேளாங்கண்ணிக்கு நான் போவேன், ஆனால் பூசைக்கு போக மாட்டேன், நான் பாவசங்கீர்த்தனம் பண்ணது கிடையாது என்று சொல்லி இந்த 7ல் 1 2 3ன்னு சொல்லிட்டு நீ கடைபிடிச்சினா அஸ்திவாரம் செங்கல் எல்லாமே ஸ்ட்ராங்காக போட்டால் தான் என்ன ஆகும், கட்டடத்தை எழுப்ப முடியும். ஒன்று குறைந்தாலும் ஒன்று இல்லை என்றாலும் எப்போ வேணாலும் அது விழுந்துடும். நிறையா மேஸ்திரி நிறையா இருக்குது, கட்டட வேலை பார்க்க நிறையா இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதை போடணும் இதை போடணும் எல்லாம் போட்டு அஸ்திவாரம் 7 அடி 8 ஸ்ட்ராங்காக பண்ணாதான் கட்டடத்தை எழுப்ப முடியும், வீடை கட்ட முடியும். இந்த 7 படிகளும் அஸ்திவாரம். இதை ஒன்றை விளக்க முடியாது, இதை ஒன்றை தடுக்க முடியாது. இந்த 7 அஸ்திவாரமும் உறுதியாக நீ போட்டால் மட்டும்தான் உனக்கு உண்மையான இந்த கிறிஸ்தவ வாழ்வு, மோட்ச வாழ்வு, ஆசீர்வாதம், இரக்கம் எல்லாம் உண்டு. ஆக இந்த 7 ஆண்டுகள் இதை நம் மனதில் வைத்திருக்கணும். இதன்படி வாழ நாம் முயற்சிப்போம். ஆனால் தூய ஆவியார் நமக்கு உடனிருந்து நம்மளை வழி நடத்துவார். என்ன 7 சொல்லுங்க? 1வது செப வாழ்வு, 2வது நற்கருணை, 3வது இறைவார்த்தை, 4வது அன்னை மரி புனிதர்களுடைய பக்தி, 5வது பாவ சங்கீர்த்தனம், 6வது துன்பங்கள், 7வது பிறரன்பு செயல்கள். அது 7ல் நம்ம எது 5 இருக்கோமா 4 இருக்கோமா, எதில் குறைவாக இருக்கோம்? பாவசங்கீர்த்தனம் வந்ததே கிடையாதே, அப்போ அதை அதிகப்படுத்துவோம். துன்பங்கள் நிறையா இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை. அப்போ எது குறைவாக இருக்கோ அதை நாம் நிறைவு செய்து என்றும் ஆண்டவரோடு இணைந்து ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமென்.